எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமில் ஒரு முக்கியமான பகுதி நம்மளுடைய யூனிட் 8. யூனிட் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்னென்னா ஹிஸ்ட்ரி பார்ட் வந்து நம்ம படிச்சிடலாம், ஆனால் அதில் லிட்ரேச்சர் பார்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சங்க காலம் முதல் தற்காலம் வரை இலக்கிய வரலாறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம 10 பாட்டு 8 தொகை அதில் இருக்கக்கூடிய நூல், அதாவது நீங்கள் குரூப் 2 தமிழுக்கு படிக்கிற அளவுக்கு இது நம்ம படிக்கணும். ஓகே, இந்த சமுதாய வரலாறு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய தோற்றம் பற்றிய கருதுகோள்கள் என்னென்ன இருந்தது, அவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்றதுக்கான ஆய்வுகள் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, அதற்கான சான்றுகள் என்ன இருக்குது, இலக்கிய சான்று இருக்கும் சிலது, 10 பாட்டு 8 தொகை, அது மாதிரி கல்வெட்டுக்கள் இருக்கும். இப்போ ஆறுநாட்டு கல்வெட்டு அப்படின்னு இருக்கும், அது வந்து சேரர்கள் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. நாணயங்கள் இருக்கும். இப்போ ரோமோட நாணயங்கள் அரிக்கமேடு புதுகையில் இருக்குது, சரிங்களா. அப்புறம் அகழாய்வுகள் இருக்கும் நிறையா. நம்ம வந்து அகழாய்வு அப்படின்றது நிறைய நம்ம எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் அப்படின்றது நிறையா இருக்கும். இப்போ கீழடி அதில் ஒரு அகழாய்வு சைட்டு தான். ஸோ அதை பற்றி நம்ம நிறையா படிக்கணும். செப்பு பட்டயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். காப்பர் பிளேட்ஸில் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அரசர் இந்த நன்கொடை வழங்கினார், இந்த அரசர் இந்த கோயிலை கட்டினார், இந்த அரசர். ஸோ அரசர்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா அந்த செப்பு பட்டயங்களில் இருக்கும். நினைவு சின்னங்கள் நிறையா இருக்கும். இப்போ வந்து நடுக்கற்கள், புலிக்குத்தி நடுக்கல் அப்படின்னு தேனியில் இருக்கும். ஏன்னா இதுலேருந்து தான் நிறைய கேட்பாங்க. அப்புறம் அயல் நாட்டவர்களுடைய குறிப்புகள், மார்கோ போலா வந்து என்ன சொன்னார், இப்போ இபின் பட்டுடா வந்து இங்கே வந்து என்ன சொன்னார், யுவான் சுவாங் வந்து என்ன சொன்னார். ஸோ இந்த தமிழ் சமுதாய வரலாறு இது மாதிரி இருக்கும். இதனுடைய தொடக்கம் தொல்லியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு இருக்கிறதுல இந்த டாபிக் எல்லாமே நமக்கு கவர் ஆகிருக்கும். இது இல்லாமல் சங்கம், நம்மளுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்தது, அகம் புறம் அப்படின்ட்டு புறநானூறு, அதாவது நம்மளுடைய தொல்காப்பியம் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். புறமும் வெற்றி கரந்தை அது மாதிரி நிறைய திணைகள் வச்சு பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதுலேருந்து நிறைய கேட்பாங்க. இப்போ உழவன் உழத்தியர் எந்த வகையை சார்ந்தவர்கள், அன்பின் ஐந்து நிலை கேட்பாங்க. முல்லை நிலத்தோடைய கடவுளர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நெய்தலோடைய தொழில் என்ன, பாலையோடைய தெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை நோக்கி இருக்கும். ஸோ இது மாதிரியான கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னாவே ஒரு ஒரு 10 பேஜ் தான் வரும். ஆனால் அதுலேருந்து கேள்விகள் நிறையா வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் 2 டிஸ்கஷன் லாஸ்ட் பார்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 150 கொஸ்டினில் மற்ற எல்லா கொஸ்டினும் பார்த்துருப்போம். ஸோ இதனுடைய கடைசி பார்ட்டு டிஸ்கஷன் இது, சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நேராக கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ கொஸ்டினுடைய ஆன்சர் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நாளங்காடி அப்படின்றது எது அப்படின்றது இப்போ சரியானவற்றை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளங்காடி அப்படின்றது இரவு கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாள் பகல் இல்லைங்களா. அல் அப்படின்றது இரவு. அல் கிசா அப்படின்னு ஒரு நாவல் கூட இருக்கும், சரிங்களா. ஸோ அது பாருங்கள் நீங்கள். ஸோ அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ அண்ட் பி ரெண்டுமே தப்பு. பண்டைய ரோமானிய நாணய தொழிற்சாலைகள் பூம்புகாரில் கண்டுபிடிக்கப்பட்டது. பூம்புகாரில் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த தும்பரேல் அப்புறம் மாட்டிமர் வீலர் இவங்கெல்லாம் அரிக்கமேடு அப்படின்ற இடத்துல அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது ரோமானிய நாணயங்கள் இந்த மிளகு வியாபாரத்திலேயே ஃபுல்லாக இந்தியாவுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு இதில் எல்லா பார்ட்டையும் கவர் பண்ணியிருக்கோம். எது இம்பார்ட்டண்ட்டாக டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை வந்து இந்த கொஸ்டினாக கவர் பண்ணியிருப்போம். அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அரிக்கமேடு என்னென்னா இதுலேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 500-1000 ஃபேக்ட்ஸாவது உங்களுக்கு இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து ஒரு 40 கொஸ்டின் தான். ஆனால் இந்த கொஸ்டினை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சேர்த்து படிக்கிறப்ப ஹோலிஸ்டிக்காக நம்ம இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்போம். ஸோ இது மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல மார்க் வரும். ஓகே, கொற்கைக்கு அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது மட்டும்தான் கரெக்டு. பாண்டியர்களுடைய துறைமுகம் கொற்கை, அங்கேருந்து தான் முத்துக்கள் வந்து ஏற்றுமதி செய்வாங்க, சரிங்களா. ஓகே, ஸோ இந்த 10 பாட்டில் மாங்குடி மருதனார் எழுதுனது, சரிங்களா. ஸோ இவர் தான் வந்து மதுரை காஞ்சி அப்படின்றதுல எழுதியிருப்பார். அதில் வந்து அவர் மதுரை பற்றி சொல்லியிருப்பார். அது வந்து ஒரு தூங்கா நகரம். பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி சொல்லியிருப்பார். அதில் தான் நாளங்காடி அல்லங்காடி அப்படின்னு 2 இருந்தது அப்படின்றத சொல்லியிருப்பார். ஸோ எப்படி இதை பாட்டில் இவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த நாளங்காடி அல்லங்காடி பற்றி, இப்போ கடலில் இருக்க தண்ணி எவ்வளோ தான்
ஆவியாகி மேகத்துக்கு போனாலும் கடல் வந்து வத்தவே வத்தாது. அதே மாதிரி எவ்வளோதான் ஆறுகள் வந்து நம்ம கடலில் சேர்ந்தாலும் கடல் பொங்கவே பொங்காது. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அங்காடிகள் மார்க்கெட் இருக்குது, எவ்வளோதான் பொருள் உள்ளே வந்தாலுமே கூட இது வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதே மாதிரி இருக்கிறத வாங்கிட்டு போனாலும் அடுத்து வாங்குறதுக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு உவமையாக சொல்லியிருப்பார். அது அந்த பாட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா புரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதில் சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, யவனர்கள் அப்படின்ட்டு எந்த நம்மளுடைய எட்டு தொகை நூலில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புறநானூறில் சொல்லியிருப்பாங்க. உவனர்கள் அப்படின்னா உப்பு விற்கிறவங்க உவனர்கள். இது கூட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, சரிங்களா? யவனர்கள் அப்படின்ட்டு புறநானூறுலேயும் உவனர்கள் அப்படின்னும் குறிப்புகள் அப்படின்றது இருக்கும். ஓகே, ஸோ புதுச்சேரி, மாட்டிமர் வீலர், தும்பரேல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ரோமானிய நாணயங்கள் என்ன பண்ணாங்க, கடல் கொள்ளையினால் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரப்போ அதை களவாடிடுறதுனால என்ன பண்ணாங்க, இங்கேயே ஒரு மின்ட், அதாவது நாணயங்கள் அச்சிடக்கூடிய ஆலையை ஒன்று வந்து ஏற்படுத்தினாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பண்ட மாற்று முறை தான் இருந்தது. பெருமானாற்று படை அதை வந்து சொல்லியிருக்கோம். என்ன பண்ணாங்க, இங்கிருந்து ஓகே, பண்ட மாற்று முறை அப்படின்றது இருக்கு. இங்கிருந்து முத்து, மிளகு, அப்புறம் பட்டு இதெல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணிட்டு அங்கிருந்து நமக்கு தேவையான ஒயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகள் இதெல்லாம் வந்து அங்கேருந்து இறக்குமதி வந்து பண்ணாங்க. எரித்திரக்கடலின் பெரும்புருஸ் அப்படின்றதுல நம்மளுடைய துறைமுக நகரங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. புதுகை அப்படின்னு பேர் சொல்லியிருப்பாங்க. அரிக்கமேடு அதுதான், சரிங்களா? கமரா அப்படின்ட்டு புகாரோட பற்றியும், சொப்தமா அப்படின்ட்டு மரக்காணம் பற்றியும், நிகாமா அப்படின்ட்டு நாகை நாகப்பட்டினம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி முசிரிஸ் அப்படின்ட்டு முசிறி துறைமுகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி குமாரியா அப்படின்ட்டு கன்னியாகுமரியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இதெல்லாமே. நம்ம இதில் வரலாற்று ஆதாரங்கள் பார்ப்போம். வடநாட்டவர்கள் குறிப்பு, வெளிநாட்டவர்கள் குறிப்பு, கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், இதை பற்றி எல்லாத்த பற்றியுமே இந்த கொஸ்டின் 40 எடுத்துருப்போம் இல்லைங்களா, இதில் டிஸ்கஸ் பண்ணும். ஓகே, தவறான அறிக்கையை கண்டுபிடி. மெகஸ்தனிஸ் தனது நூலில் மதுரையை பற்றி குறிப்பிடுகிறார். மெகஸ்தனிஸ் இண்டிகா அப்படின்றதை எதிர்ப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், சரிங்களா? அகஸ்டஸோடைய அவையில இருந்த முக்கியமானவர். ஓகே, யுவான் ஷுவாங் தமிழ் நகரமான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். இதுவும் கரெக்டு. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். ஆக்சுவலாக புகாரில் பரப்படுவாங்க, மதுரையில் வந்து கொலை செய்யப்படுவார் நம்மளுடைய கோவலன். அதே மாதிரி கண்ணகி வந்து வஞ்சியை நோக்கி போய் முக்தி அடைவார். புஷ்ப விமானத்தில் ஏறி முக்தி அடைஞ்சிருவார் இல்லைங்களா? ஸோ 3 காண்டமாக சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். பட்டினப்பாலை கடியலூர் உரித்திரங்கண்ணனார் அவருக்கு தான். பாட்டுடை தலைவன் வந்து கரிகால பெருவளத்தான். காவிரி பூம் பட்டணத்தை பற்றி சொல்லியிருக்கோம். இங்கேருந்து ஈராக்கிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது பற்றி சொல்லியிருப்பாங்க. பட்டு அது பாம்பினுடைய உட்தோலை போல துணியை நெஞ்சு இங்கேருந்து அனுப்புனாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, வெளிநாட்டவர்கள் குறிப்பில் வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலினியோடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு அப்படின்றதுல முசிறி இந்தியாவுடைய முதல் பேரங்காடி, இதை கூட கொஸ்டினாக கேட்பாங்க. இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று முசிறியை வரையறுத்த நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. பிலினி எழுதிய நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு அப்படின்றது தான். அதே மாதிரி தாலனி வந்து தாலமி மேப் ஆஃப் த வேர்ல்டு உலகின் வரைபடம் அப்படின்றதுல நம்மளுடைய துறைமுக நகரங்கள் ஏற்றுமதி இதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருப்பார், சரிங்களா? ரோமு அகஸ்டஸோடைய கோயிலை வந்து முசிறியில் வந்து கட்டுவாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ ரோமோட அதிகமாக ட்ரேட் நடந்துட்டு இருந்தனால அவங்க சாமியை இந்தியாவில் தேடாமல் என்ன பண்ணாங்க, ஒரு கோயிலையே வந்து கட்டினாங்க. அதே மாதிரி ஸ்வர்ண பூமி அப்படின்ட்டு நம்ம பழைய காலத்தில் எந்த பகுதியை அழைத்தோம் அப்படின்னா, தென்கிழக்கு ஆசிய பகுதிகளை வந்து தங்கம் விளையும் பூமி அப்படின்ட்டு அழைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மௌரியர் அவருடைய மௌரியர் அவையில் இருக்கக்கூடிய கௌடல்யர் அவர் தான் அர்த்தசாஸ்திரம் எழுதியிருப்பார். அதுலேயும் பாண்டிய நாடு பற்றி இவர் வந்து சொல்லியிருப்பார், சரிங்களா? மகாவம்சம், தீபவம்சம் அது பாலி மொழியில் இருக்கும். பாலி மொழி பிராகிருதம் சமண மொழியாக இருக்கும். பாலி புத்த மதத்துடைய மொழியாக இருக்கும். ஸோ இந்த மொழிகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து இந்த மகாவம்சம், தீபவம்சம் இதெல்லாம் வந்து எதிர்ப்பாங்க. இந்த கயவாகு வந்து கண்ணகியோடைய
கோயில் ஒண்ணு எடுத்திருப்பாங்க. அந்த விழாவுக்கு சென்றிருப்பான். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப மணிமேகலையில இந்த குறிப்புகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நமக்கு அ தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பகுதி இருந்தது. இங்க நமக்கு இலக்கியம் இருந்தது. அ அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரமா இருக்கு. வெளிநாட்டவர்களுடைய குறிப்பு. அதே மாரி எரித்திர கடலின் பெரும்புரசு. இது ஆசிரியர் பெயர் தெரியாது. தமிழகத்தோடைய துறைமுகங்கள் பத்தி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. பிலினி, அதுக்கப்புறம் வந்து டாலமி, அர்த்தசாஸ்திரம், பாண்டி நாடு பத்தி சொல்லியிருப்பாரு கௌடில்யர். அதே மாரி எரித்திர கடலின் பெரும்புரஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்த கொஸ்டின். தமிழ்நாட்டில் பாண்டிய சாம்ராஜ்யத்தை பற்றி குறிப்பிட்ட ரோமானிய எழுத்தாளர் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம். மெகஸ்தனிஸ் கிடையாது. அவர் வந்து கிரீக்கு இண்டிகா எழுதியிருப்பாரு. 300 பிசிக்கு முன்னாடியே பாண்டிய கிங்டம் முத்து வணிகம் பண்ணதை பற்றி எழுதியிருப்பாரு. ஸ்ட்ரோபா அப்படின்றவர் ஜியோகிராஃபிகா அப்படின்ட்டு ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. அதில் தான் வந்து பாண்டியர்கள் சார்பில் ஒரு தூதுவன் அகஸ்டஸ் நோக்கி வந்தான் அப்படின்றதுல அதை குறிச்சிருப்பாரு. சரிங்களா? பிலினி நம்ம முன்னாடியே பார்த்தோம். அகஸ்டஸ் வந்து ஜூலியஸ் சீசருக்கு அடுத்து அரச ஆண்ட ஒரு அவருடைய தத்து புதல்வர் அப்படின்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? அவருடைய சித்தப்பா பையனோ அது மாதிரி ஏதோ ஒன்று, அவருடைய தம்பி மகனோ ஏதோ ஒன்று, அவரை தான் கொல்லுவாங்க. ஜூலியஸ் சீசரை கொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வேற என்ன இலக்கியங்கள்லாம் இருக்கு வெளிநாட்டவர்களோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவான் சுவாங் எழுதிய சியூக்கி, இந்த 2ஆம் புலிகேசி பீரியட்ல இவர் வந்திருப்பாரு. நரசிம்மவர்மன் அப்போ வந்து பல்லவ மன்னன் ஆட்சி செஞ்சிருப்பாரு. ரொம்ப முக்கியமானவர். அரேபிய குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபின் பட்டுடாவுடைய விஜயநகர ஆட்சியை பற்றியான குறிப்புகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி இத்தாலியை சார்ந்த மார்கோ போலா, மதுரை, தூத்துக்குடி, தொற்கை, இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பார். மார்கோபாலா பார்வையில் மத்திய தமிழக வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. முத்து குளித்தல் பத்தி நிறைய எழுதியிருப்பாரு. முத்து குளிக்க உள்ள அவன் குதிக்கிறப்ப அவனை இந்த சாமியாருங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஜபிப்பாங்க. அப்ப வெளியில முத்து 16 எடுத்துட்டு வந்தானா அதுல ஒண்ணு அந்த சாமியார் எடுத்துப்பான். இந்த பங்குகள் எல்லாத்தையுமே பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? குதிரை வணிகம் செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி சீனத்துடைய சங் வரலாறையும் சோழ அரசிற்கு தூதுவராக அனுப்பியிருப்பாங்க. அதை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஓகே. அலகாபாத் தூண் கல்வெட்டு என்று அழைக்கப்படும் பிரயாக் பிரஸ் பிரஷத்தி சமஸ்கிருதத்தில் யாரால் எழுதப்பட்டது? ஹரிசேனா. ஹரிசேனா பத்தி நமக்கு தெரியும். அலகாபாத் கல்வெட்டை வடிச்சது அவர்தான். கல்வெட்டுகள் அப்படின்றது நம்ம தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் தென் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. அசோக பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அசோக பிராமிக்கு முன்னாடியே தென் பிராமி, அதாவது திராவிட பிராமி அப்படின்றது வந்துருச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மாதிரி வட்டெழுத்துக்கள் களப்பிரர்களை தொடர்ந்து வந்த பாண்டியர்கள் இந்த வட்டெழுத்து முறையை கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பாண்டியர்களுக்கு அப்புறமா நகரி எழுத்து முறை அப்படின்னு வந்துச்சு. இந்த கிறந்த எழுத்து முறை அப்படின்றது பல்லவர்களுடைய காலத்துல வந்துச்சு. சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து எழுதுறது தான் இந்த கிறந்த எழுத்து முறை. நம்மளுடைய கல்வெட்டுகள்ல இந்த ஒன்னா வட்டு எழுத்தா இருக்கும், இல்ல கிறந்த எழுத்தா இருக்கும், தென்பிராமியா இருக்கும். அதை வச்சு எந்த காலத்தில் இவங்க இருந்தாங்க, எந்த அரசர் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே. இதுல முக்கியமான கல்வெட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோயிலூர் கல்வெட்டு. அது கபிலருடைய மரண செய்தியை சொல்லியிருக்கும். உத்திரமேரூர் குட ஓலை சோழர்கள் உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து நம்மளுடைய உள்ளாட்சி அரசாங்கம், நம்மளுடைய 73, 74வது அரசமைப்பு திருத்தம் 1992 இருக்கு இல்லைங்களா? உத்திரமேரூர் கல்வெட்டுல இந்திரா காந்தி வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க. ஸோ அதுல எவ்வளோ ஒரு ஜனநாயக முறையில ஒரு மன்னராட்சி பகுதியில தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்கும். இப்போ வந்து அது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் முன்னாடி இருந்தது. இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் உத்திரமேரூர். சென்னைக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த உத்திரமேரூர்லாம் போய் பாருங்க. ஓகே. குடுமியான் மலை கல்வெட்டு. ஸோ இது வந்து இந்த பல்லவர்களுடைய இசை. நம்ம விசித்திர சித்தன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? மாமல்லன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இந்த 8க்கும் 7க்கும் பொருந்தும் அப்படின்ட்டு ஒரு இசை சரத்தையே ஃபுல்லாக கல்வெட்டில் வந்து வடிச்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து பூலாங்குறிச்சி கல்வெட்டு. அது வந்து களப்பிரர்களுடைய வரலாற்றை பற்றி 1920s தான் அது கிடைச்சிருக்கும். இருண்ட காலமாக சொல்லுவாங்க. களப்பிரர்கள் காலம். இருண்ட காலம்னா ஆட்சி முறை அப்படின்றது என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. ஒழுக்க பிரிவு பிறழ்வு இருந்ததா அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. இந்த களப்பிரர்களுடைய காலம், சங்க காலம், அப்புறம் சங்க மருவிய காலம். இந்த சங்க மருவிய காலத்துல தான் களப்பிரர்கள் இருப்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பீரியடு. இதில் தான் நம்மளுடைய திருக்குறள், பதினெண், மேல் கணக்கு, கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே இந்த பீரியட்ல தான் வரும்.
திருப்பரங்குன்றம் கல்வெட்டுல சமணர் படுக்கைகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ கூட நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா, இந்த அக்ரி காலேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்கும். யானை மலை. அதுல போனீங்கன்னா சமணர்களுடைய படுக்கை, அவங்க தூங்குற இடம் சரிங்களா? அதெல்லாம் நெறையா இருக்கும். அதே மாரி மாமல்லபுரம், மகேந்திரவாடி இதுலலாம் பல்லவர்களுடைய, மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டுகள் நெறையா இருக்கும். 6 நாட்டு கல்வெட்டு, இது கரூர் மாவட்டம், சேரர்கள் பத்தியான குறிப்புகள் இது எல்லாமே இருக்கும். அசோக பேரரசின் எந்த பெரிய பாறை கட்டளையில் அண்டை நாடுகள் பற்றி இருந்தது? ஆக்சுவலா 2வது கல்வெட்டு மற்றும் 13வது கல்வெட்டுல இத பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அசோக பேரரசுடைய 2வது மற்றும் 13வது கல்வெட்டுல சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து 13 குடுத்திருக்கனால நம்ம 13 எடுத்துப்போம். என்னன்னா, இது வந்து முன்னாடி நம்ம சொன்னது வந்து கல்வெட்டுகள் தமிழ்நாட்டுல இருந்தது. இப்ப வெளி வடநாட்டுல என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தப்ப, காரவேலருடைய அதிரும்பா கல்வெட்டு. அதுல வந்து சேர, சோழ, பாண்டியர்களுடைய கூட்டமைப்பு பத்தி சொல்லியிருப்பாங்க. மதுரா விஜயம் கங்காதேவி எழுதுனாங்க இல்லைங்களா? ஸோ அதுல விஜயநகர பேரரசு காலத்துல. ஸோ அந்த புக்ல டீட்டெயிலா நம்மள பத்தி சொல்லியிருப்பாங்க. இது தவிர செப்பேடுகள். செப்பேடுகள் அப்படின்னா காப்பர் பிளேட்ஸ். இது ரொம்ப முக்கியம். நெறைய டைம் கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க ஒரு 6, 7 தான் இருக்கும். இதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திருவாலங்காட்டு செப்பேடு சோழர் கால வரலாறு பத்தி இருக்கு. காசக்குடி செப்பேடு பல்லவர்களுடைய ஜாதி முறை. இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. காசக்குடி செப்பேடு எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கீழே பல்லவர் கால ஜாதி முறை. வேள்விக்குடி செப்பேடு பாண்டிய வரலாறு. இந்த வேள்விக்குடி செப்பேடு வச்சு தான் நம்ம சங்கம் மருவிய காலம் அப்படின்றத எடுத்தோம். அதே மாதிரி பச்சிரநந்தி அப்படின்ற ஒரு புலவர், இவர் வந்து ஒரு சமணர். இவர் வந்து தமிழ் சங்கத்தை ஒன்று ஆரம்பிச்சாரு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. சின்னமனூர் செப்பேடு சங்கம் பற்றிய செய்தி. இறைனார் களவியல் உரையில தான் சங்கம் பற்றிய முதல் குறிப்பு இருக்கும். சரிங்களா? நக்கீரர் இதுக்கு உரை எழுதியிருப்பாரு. எழுதுனது இறைனார், கடவுளே எழுதுனது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு எழுத்து வடிவம் கொடுத்தது வந்து முசிறி நீலகண்டர். இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்க கொஸ்டினுங்க ரிப்பீட்டடா. அதனால இதெல்லாம் கவனமா நம்ம படிச்சுக்கணும். அதே மாதிரி லெய்டன் செப்பேடு இப்ப நம்ம கிட்ட இல்லை. இது வந்து யூகேல இருக்கு. ராஜராஜ சோழனுடைய வரலாறு பற்றி குறிப்பிடுறது. சரிங்களா? வேலூர் பாளையம் செப்பேடு பல்லவர்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய செப்பேடு. ஓகே. ஸோ இந்த செப்பேடுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. செப்பேடுகள், கல்வெட்டுகள் இது 2ம் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நிறைய தடவை கொஸ்டின் கேட்பாங்க. வெளிநாட்டவர் குறிப்புகள்ல இருந்தும் நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகே. பின்வருவனவற்றை பொறுத்துக. இது வந்து ஊர் வச்சு கேட்பாங்க. இந்த எக்ஸ்கவேஷன் சைட் வந்து எங்க இருக்கு? அகழாய்வு இடம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கு? 2 தான் கேட்பாங்க. எந்த இடத்துல இருக்கு? மேட்ச்ல கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல எதனால முக்கியத்துவம் வாய்ந்தது? என்ன அங்கிருந்து எடுத்தாங்க? அப்படின்றத கேட்பாங்க. கீழடி சிவகங்கை மாவட்டம். இன்ஃபேக்ட் அது மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. ஆனா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. பள்ளி சந்தை திடல் அப்படின்ற இடத்துல இருக்கு. பல ஏக்கர்ல இருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய அகழாய்வு பகுதி வந்து கீழடி தான். நம்மளுடைய வைகை நதி நாகரிகத்தை பத்தி சொல்லியிருக்கோம். அடுத்து ஆம், பொருந்தல். பொருந்தல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து திண்டுக்கல், பையம்பள்ளி, வேலூர், கொடுமணல், ஈரோடு. ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. இது கொடுமணல் பத்தி இதுல இருக்கக்கூடிய எல்லா சைட் பத்தியும் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கொடுமணல் அப்படின்னா முதுமக்களுடைய தாழி. முதுமக்கள் தாழி அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள என்ன பண்ணுவாங்க? குழியில வச்சு அடக்கம் செய்யாம ஒரு பெரிய பானை எடுத்து அந்த பானைக்குள்ள அவங்கள உள்ள உட்கார வச்சு குழிவட்டம், குகைவட்டம் அப்படின்னு 2 இருக்கும். அத அடக்கம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. சேர தொழில் நகரம் பத்தியும், இரும்பால் ஆன கருவிகள் ஃபர்ஸ்ட் இங்க தான் இருந்தது பத்தியும் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ஆ என்னன்னா, நம்ம வந்து ஒரு தொழில் நகரமா அந்த காலத்திலேயே இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் கொடுமணல். கொடுமணல் பகுதியில நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. செம்பினால் ஆன சிங்கம் இதெல்லாமே எடுத்திருக்காங்க. பையம்பள்ளி. ஸோ பையம்பள்ளி நம்ம பார்ப்போம். பையம்பள்ளி அப்படின்றது வேலூர் மாவட்டத்துல இருக்கு. இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மட்பாண்டங்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தினால் ஆனது. சுட்டது. கருப்பு அப்படின்னா சுடாதது. சிவப்புனா சுட்டு நம்மளுடைய பானையெல்லாம் நம்ம செய்கிறோம். டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. வேளாண்மை இருந்ததற்கான சான்று இருக்கு. கேழ்வரகு, கொள்ளு, பாசிப்பயிறு அப்படின்றதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஈமத்தாழிகள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா முன்னாடி மேலே அந்த ஈமத்தாழிகள் அதெல்லாமே இருக்கு. கொடுமணல். கொடுமணல் நொய்யல் ஆற்றங்கரையில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு எக்ஸ்கவேஷன் சைட்டு. 1810 இந்த கொடுமணல் பற்றி சொல்லியிருப்பாங்க. செம்மணி கற்கள் இங்க இருக்கும். முதுமக்கள் தாள் இருக்கும். தமிழ் பிராமி எழுத்து அப்படின்றது இந்த கொடுமணல்ல இருக்கும்.
விலையுயர்ந்த கற்கள் பெயர் போன சேர நகரம் அப்படின்றது இந்த கொடுமணல் தான். சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது, கொடுமணல். ஓகே. அடுத்து வேற என்ன எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாரி சார் மார்ட்டிமர் வீலர் அவர் கண்டுபிடிச்ச 1800லேயே கண்டுபிடிச்சிருப்பாங்க. மார்ட்டிமர் வீலருடைய அரிக்கமேடு, இது வந்து போடாக் துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோம் அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த விளக்குகள், அப்புறம் கல்கள், மணிகள், கண்ணாடி, சிவப்பு மற்றும் கருப்பு மட்பாண்டங்கள் இது எல்லாமே கிடைச்சிது. அதே மாதிரி கரூரில் தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட எழுத்து முறை இருந்துச்சு. அதே மாதிரி பெரிய பானை, ரோம் நகரத்துடைய காசு இதெல்லாமே இருந்துச்சு. போலுவம்பட்டி அப்படின்றது கோயம்புத்தூர்ல இருக்கு. இங்க சுடு முத்திரை, மூவேந்தர்களுடைய சின்னம் இதெல்லாமே இருக்கு. சரிங்களா? சுடு மண்ணால் ஆன காதணி, தோடு, அப்புறம் சங்கு, வளையல் இதெல்லாமே இருக்கு. கோவலன் பொட்டல் அப்படின்றது கோவலன் கொல்லப்பட்ட இடம். இங்க ஒரு பெரிய முதுமக்கள் தாலி இருக்கு. தாலினா ஒரு பெரிய பானை, அது உள்ள வந்து இறந்தவரை அடக்கம் பண்ணுவாங்க. சதுர வடிவ செப்பு காசு இதெல்லாமே இருக்கு. அரிசி நிரம்பிய பானைகள் இது ரொம்ப முக்கியம். எதனாலனா நம்ம ஒரு வேட்டை சமூகமா இருந்து நம்ம ஒரு வேளாண் குடியா மாறுறோம் அப்படின்றதுக்கான ஆதாரம் பொருந்தல், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பொருந்தல்ல இருக்கு. 2500 வருடம் பழமையான சுட்ட செங்கல்கள் அப்படின்னு இருக்கு. வயர அப்படின்ட்டு தமிழ் எழுத்து, தமிழ் எழுத்து, தமிழ் பிராமி எழுத்து, அதாவது அசோக பிராமி தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னாங்க. அசோக பிராமி வருவதற்கு முன்னாடியே இங்க தமிழ் பிராமி வந்துருச்சு அப்படின்றதுக்கான ஆதாரம் இந்த பொருந்தல்ல தான் இருக்கு. சரிங்களா? தாயம், விளையாட்டு பொருட்கள் இது எல்லாமே இங்க தான் இருக்கு. ஓகே. கீழடியில் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை கண்டுபிடிக்கப்பட்டது. கீழடியில் கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. கீழடி பண்டைய தமிழ் நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சுவலா பண்டைய தமிழ் நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்ட்டு ஆதிச்ச நல்லூரை தான் சொல்லுவோம். ராபர்ட் ப்ரூஸ் ப்ரூட் கண்டுபிடிச்ச 1876ல இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. ஆரம்பத்தில் திருநெல்வேலியில் இருந்தது. டாக்டர் ஜஹோர் இவங்க எல்லாமே சேர்ந்து கண்டுபிடிச்ச ஆதிச்சநல்லூர் தான் பண்டைய தமிழக நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்றோம். கீழடி கிமு 2000க்கு சொந்தமானது என்று பீட்டா பகுப்பாய்வு கூறுகிறது. கரெக்ட். ஓகே. ஆதிச்சநல்லூர் ரொம்ப முக்கியமானது. முதுமக்கள் தாழி இது வந்து கிமு 9000, கிமு 790 அப்படின்ட்டு இவங்க இப்போதைக்கு பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்க. கருப்பு மற்றும் சிவப்பு பானைகள் இருக்கு. போர் வீரர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருக்கு. படை கருவிகள் எல்லாமே இருக்கு. குதிரை இருந்ததற்கான ஆதாரம் நமக்கு முதல்ல இங்கே தான் கிடைச்சது. இரும்பு ஆயுதம் நிறைய இருந்தது. வேல், சரிங்களா? முருகருடைய வேல். அதே மாதிரி நெல் நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய இந்த அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூரை. ஓகே. அடுத்து மாங்குளம் கல்வெட்டு நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனை குறிப்பிடுகிறது. மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது ரெண்டுமே கரெக்டு. ஸோ இது வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு தான். மதுரையில் இருக்கு. மதுரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் இருக்கும். நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட பார்க்கலாம். இதுதான் மிக மிக பழமையான கல்வெட்டு, தமிழ் பிராமியில் இருக்கக்கூடிய கல்வெட்டு. அதே மாதிரி இதில் வந்து பாண்டிய நெடுஞ்செழியன், அதில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, பாண்டிய நெடுஞ்செழியன் சமண படுக்கைகள் அப்படின்றத கொடுத்தாரு. சமணர்களுக்கு அவங்க ஓய்வெடுப்பதற்கான சமண படுக்கையை கொடுத்தாரு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. ரோமானியர்கள் தமிழ்நாட்டோடு வர்த்தக தொடர்பு கொண்டிருந்தனர் மற்றும் கிட்டத்தட்ட 6 லட்சம் தங்க நாணயங்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்டது. இது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. கரெக்ட். இதுக்கு தான் சொன்னாங்க நம்மளுடைய காசு எல்லாத்தையும் நம்ம நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து ஃபுல்லா வந்து வெளியில வாணிபம் பண்றோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிமு 68ல் நீரோவின் மரணத்திற்கு பிறகு ரோமானிய வர்த்தகம் வீழ்ச்சி அடைந்தது. கரெக்ட். ஸோ ரெண்டுமே கரெக்ட். நாட்டிலிருந்து பொருட்கள் ஏற்றுக்கொண்டு தங்கத்துடன் திரும்பிய கப்பல்களை பின்வரும் புத்தகங்களில் எது விவரிக்கிறது? மதுரை காஞ்சி, நாலங்காடி, அல்லங்காடி, அதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஓகே. பின்வருவனவற்றை பொறுத்துக. முக்கியமான அகழாய்வு தரங்கள், அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள், இதை வச்சு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கீழடியில் ரோமானிய கலைப்பொருட்கள். கீழடி ரொம்ப முக்கியம். பள்ளி சந்தை திடல், சிவகங்கை மாவட்டம், லார்ஜஸ்ட் இன் தமிழ்நாடு.
அங்க முத்து, மணி, பெண்கள் ஹேர் பின்லாம் அங்க கண்டுபிடிச்சாங்க. தாயம், சதுரங்க பலகை சரிங்களா? நூல் நூற்கும் இயந்திரம், சுட்ட செங்கற்களால் ஆன வீடு, உறை கிணறு சரிங்களா? குளியல் அறை சரிங்களா? அதாவது ஹரப்பா, மொகஞ்சதாரோல இருந்த மாரியே இது வந்து ஒரு நகர நாகரிகம் அப்டின்னே சொல்றாங்க. தமிழ் பிராமி எழுத்து சரிங்களா? இது எல்லாமே இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகே. அடுத்து கொடுமணல் அப்படின்ற இடத்துல இருந்து நமக்கு வந்து பிண்டில் வாட் அப்படின்றது எடுத்திருக்கோம். அதே மாதிரி பையம்பள்ளி, அதாவது பையம்பள்ளியில இருந்து இரும்பு கருவிகள், பொருந்தல்ல நம்ம சொன்ன மாதிரி அரிசி நிரப்பப்பட்ட பானை. இது இல்லாமல் வேற என்ன எக்ஸ்கவேஷன் சைட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகலை, தூத்துக்குடி மாவட்டம், மயிலாடும் பாறை, கிருஷ்ணகிரி, வெப் வெப்பங்கோட்டை, விருதுநகர். ஸோ ஒரு 10 சைட்டு தான் இருக்கும். 10க்கும் எந்த ஊரு, எந்த பொருள் ரொம்ப முக்கியமா கண்டுபிடிச்சாங்க. அத அப்படி நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஈஸியா நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே. மகாபலிபுரம் நினைவுச் சின்னங்கள் மற்றும் கோயில்கள் எந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1984ஆம் ஆண்டு. அப்புறம் 1987ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயிலும், 2004ல கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் ஐராதீஸ்வரர் கோயில் சரிங்களா? இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. ஊட்டி மலை ரயில் 2005ல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மொத்தமா 5 தான் நமக்கு வந்து யுனெஸ்கோவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாரம்பரிய இடங்கள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ யார் கட்டினாங்க அப்படின்றதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். சேரர்களை பற்றிய குறிப்பு புகழூர் கல்வெட்டு, கரூர் ஆறு நாட்டான் கல்வெட்டு, அதில் தான் குறிப்பிட்டிருக்கும். முருகன் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா? சமணர் படுக்கை பற்றி எழுதியிருப்பாங்க. தமிழ் பிராமியில் எழுதியிருப்பாங்க. சேர மன்னர் இளங்கடுகோ இதை வந்து எழுதியிருப்பாரு. அவரை பற்றியான குறிப்புகள் எல்லாமே இதில் இருக்கும். தென்னிந்தியாவின் மிக பழமையான கோயில் அப்படின்றது கடற்கரை கோயில். ஸோ என்னன்னா பல்லவர்களுடைய கோயிலும் அதே மாதிரி சோழர்களுடைய கோயிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கணும். சிம்ம விஷ்ணு தான் ஃபஸ்ட்டு இந்த பிற்கால பல்லவர்கள் வரலாற்றை வந்து ஆரம்பிப்பார். ஸோ அவருக்கு அப்புறமா மகேந்திரவர்மன் வருவார். அவர் தான் விசித்திர சித்தன், மத்த விலாச பிரகடனம் அப்படின்ற ஒரு நகைச்சுவை நாடகத்தை அவர் வந்து ஏற்றிருப்பார். அதே மாதிரி அவர் வந்து சமண மதத்தில் ஆரம்பத்தில் இருப்பார். திருநாவுக்கரசரால் சைவ மதத்திற்கு மாற்றப்படுவார். இவர் தான் குடுமியான் மழை கல்வெட்டு அப்படின்றத இசை கல்வெட்டை உருவாக்கியிருப்பார். இவர் வந்து என்ன பண்ணுவார், நம்மளுடைய கோயிலை நம்ம கட்டுறது இடிஞ்சு விழுந்துருது, அதனால ஆரைய குடைவரை பண்ணி கோயிலை உருவாக்கணும் அப்படின்ட்டு மண்டகப்பட்டு, மாமண்டூர், மகேந்திரவாடி, அது மாதிரி திருக்கழுக்குன்றம், பல்லாவரம் இங்கெல்லாம் ஆரம்பிச்சிருப்பார். இவரை தொடர்ந்து வந்தவர் வந்து முதலாம் நரசிம்மவர்மன். இவர் வந்து வதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றைக்கல் ரதங்கள், பஞ்சபாண்டவர் ரதங்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மகாபலிபுரம் இந்தியாவிலேயே அதிகமான டூரிஸ்ட் வரக்கூடிய முதல் இடமா மகாபலிபுரம் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் ரதம் இதுதான் சரிங்களா? பல்லவ சிற்பக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேற யார் என்ன கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 2ஆம் நரசிம்மவர்மன் கடற்கரை கோயில் அப்படின்றத கட்டியிருப்பாரு. ராஜசிம்மன் அப்படின்னு பேரு. இவர் தான் கைலாசநாதர் கோயிலையும் கட்டியிருப்பார். இந்த கைலாசநாதர் கோயிலை பேஸா வச்சு தான் ராஜராஜ சோழன் பின் நாளில் அவருடைய தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு. இது இல்லாமல் பல்லவர்களுடைய பங்களிப்பு வேற என்னன்னா, 2ஆம் நந்திவர்மன் வைகுந்த பெருமாள் கோயிலையும் கட்டியிருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆரம்ப கால சோழ கட்டிடக்கலையின் சிறப்பு. விமானங்கள், கோபுரங்கள் அப்படின்றது வெளியில இருக்கும். இப்ப ஸ்ரீரங்கம் நீங்க போனீங்கன்னா, அதுதான் ஆசியாவின் மிகப்பெரிய கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா, கருவறைக்கு மேல இருக்கிறது வந்து விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானங்கள் உயரமா கட்டுறது வந்து மோஸ்ட்லி விமானம் வந்து உயரமா கட்ட மாட்டாங்க. சின்னதா தான் கட்டுவாங்க. ஆனா இந்த சோழர்கள் அந்த விமானத்தை பெருசா கட்ட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில்ல விமானம் அவ்வளோ பெருசு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பிற்கால பல்லவர்கள், பிற்கால சோழர்களை ஆரம்பிச்சு வந்து விஜயாலய சோழன் ஆரம்பிச்சிருப்பார். அவர் நாட்டமலையில சோழீஸ்வரம் அப்படின்ற கோயிலை கட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் பள்ளிப்படை கோயில்கள் நிறையா இருக்கும். பள்ளிப்படை கோயில்னா மன்னர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறது. முதலாம் பராந்தகன் தான் உத்திரமேரூர் கல்வெட்டு. இவர் தான் பொன் வேய்ந்த சோழன். தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோபுரத்திற்கு தங்க கோபுரம் அப்படின்றத அமைச்சிருப்பாங்க. முதலாம் ராஜராஜன் திருவாலங்காடு செப்பேடு சரிங்களா? அதே மாதிரி இலங்கையில புலனருவா அப்படின்ற பகுதியை ஆக்கிரமிப்பாரு, படையெடுப்பாரு. நிறைய கடற்படையை ஒரு சிறந்த கடற்படை வச்சிருப்பாரு. நீங்க பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். முதலாம் ராஜராஜன்னா அருண்மொழி சரிங்களா?
ஸோ இலங்கையில புலனறுவ படையெடுப்பு, பிரகதீஸ்வரர் ஆலயம் இந்த போர்ல பிடிச்ச கைதிகள வச்சு தான் இந்த கோயில கட்டியிருப்பாங்க. முதலாம் ராஜேந்திரன் அவங்க அப்பா கட்டின மாரியே இவரும் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கொஞ்சம் உயரம் கம்மியா கட்டியிருப்பார். 2ஆம் ராஜராஜன் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட கோயில்கள் இதெல்லாம் வருது. அழகிய நம்பி கோயில் எங்குள்ளது? திருக்குறுங்குடி. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். நெல்லையில இருக்கக்கூடிய கோயிலு. விஷ்ணு மற்றும் சிவன் 2 பேருமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோயிலா இது இருக்கு. காயல்பட்டினம் ஒரு சிறந்த மற்றும் உன்னதமான நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி மார்கோ போலா. சரிங்களா? அல்பெருனி அப்படின்றது இதில் நம்ம கொடுத்துருப்போம். வாஸ்கோட காமா வந்து போர்ச்சுகீசியர்கள் முதல்ல இந்தியாவுக்கு வந்தது வாஸ்கோட காமா தான். நன்னம்பிக்கை முனையை கடந்து வாஸ்கோட காமா 1498 மே 20ன்னு நினைக்கிறேங்க. ஸோ அவர் தான் வந்து முதல்ல கடனூர்ல வந்து இறங்கியிருப்பாரு. சரிங்களா? சாமரின் அப்படின்ற மன்னர் வந்து வரவேற்றிருப்பாரு. அல்பெருனி ரொம்ப முக்கியமானவர். இந்திய வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் டாரிக் இந்திய இயல் அப்படின்றத ஆரம்பிக்கிறதுக்கு அல்பெருனி இந்த ஒப்பீட்டுகளில் மத ஆய்வு அப்படின்றத பண்ணியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். மெகஸ்தனிஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம். பின்வருவனவற்றுள் எது சரியானது? நாணயங்கள் பரிமாற்ற ஊடகமாக முதல் சங்க காலத்தில் அறிமுகப்படுத்தது. நாணயங்கள் பண்டமாற்று முறை இருந்தாலுமே கூட நாணயங்கள் அப்படின்றது இருந்திருக்கு. நம்ம ரோமோடைய மின்ட்டெல்லாம் இங்க இருந்திருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் சாதாரண மக்களால் பயன்படுத்தப்பட்ட மொழி பிராகிருதம். அந்த பிராகிருதம்லாம் இப்ப இருக்கா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? அதாவது அரசு மொழியா எது இருக்கோ அதுதான் நிலைக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப இயேசுநாதர் பேசின மொழியும், புத்தர் பேசின மொழியும் இப்ப வழக்குல கிடையாது. ஆனா தமிழ் வந்து இன்னுமே நம்ம வழக்குல இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. வியன்னா பாப்பரஸ் ஒரு ரோமானிய ஆவணம். முசிறி தொடர்பான வர்த்தகத்தை குறிப்பிடுகிறது. கரெக்ட். பத்துப்பாட்டு என்று தமிழ் இலக்கிய நூல். இது இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திணை கருத்து வலியுறுத்தப்படுகிறது. திணை அப்படின்றது அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளுடைய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்சி, கந்தை அப்படின்ட்டு அகத்திணைகள், புறத்திணைகள் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லைங்களா? அது எல்லாமே நமக்கு தொல்காப்பியத்துல நமக்கு குறிப்பு இருக்கும். ஓகே. இதுல ஃபோர்த் மட்டும் தப்பா குடுத்துருக்காங்க. பண்டைய காலத்தில் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது மதுரை. மதுரை தான் வந்து சங்கம் வளர்த்த நகரமா இருந்தது. சங்கம் நம்ம முன்னாடியே சொன்ன மாரி இறைனார் களவியல் உரையில சங்கம் அப்படின்னா புனர்கூட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து நக்கீரர் தான் இதுக்கு உரை எழுதியிருப்பாரு. அதில தான் சங்கம் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. தமிழக வரலாற்றின் பொற்காலம் அப்படின்னு நம்ம சங்க காலத்த சொல்லுவோம். கிமு 3லிருந்து கிமு 300லிருந்து கிபி 300 வரை இந்த 500, 600 ஆண்டுகள் இருந்தது இல்லைங்களா? அததான் சங்க காலம் சொல்லுவோம். 3 சங்கங்கள் இருந்தது. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம். முதற் சங்கம் அப்படின்றது தென்மதுரையும், இடைச்சங்கம் அப்படின்றது கபாடபுரமும், கடைச்சங்கம் மதுரை இப்ப பிரசன்ட்ல இருக்கு. முடை திருமாறன் அவரோட தலைமையில கடைச்சங்கம் அப்படின்னு இருந்தது. 4வது தமிழ்ச் சங்கம் பாண்டித்துரை தேவரால் 1901ல் 4ஆம் தமிழ்ச் சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. பழங்கால வார்த்தையான மதுரா எந்த கல்வெட்டில் உள்ளது? சித்தர்மலை கல்வெட்டு மற்றும் அழகர்மலை கல்வெட்டு. ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. கொலுவாம்பட்டி தொல்லியல் தளம் கோயம்புத்தூர்ல இருக்கு. சுடும் முத்திரைகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பார்த்தோம். கோவலன்பேட்டல் தொல்லியல் தளம் மதுரையில இருக்கு. கோவலன் இறந்த இடம் இதை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம். சேந்தமங்கலம் தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது? விழுப்புரத்துல உள்ளது. இந்த காடவர்களின் தலைநகரமா இந்த சேந்தமங்கலம் அந்த கோட்டை மேடு பகுதி இருந்தது. இந்த கெடிலம் ஆற்று நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேந்தமங்கலம் விழுப்புரம்ல உளுந்தூர்பேட்டையில இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான தளம். ஒரு 10 தளம் தான் இருக்கும். அதை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டினாவது அதுல இருந்து வந்துடும். உலகின் பழமையான நாகரிகம் என்று அழைக்கப்படும் நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம், சுமேரிய நாகரிகம், டைகிரிஸ், யூக்ரட்டிஸ் அப்படின்ற 2 நதிகளுக்கு இடையில இருக்கு. இப்ப பிரசன்ட் ஈராக்கா அது இருக்கு. அதே மாதிரி ஹுவாங்கோ மஞ்சள் நதி அப்படின்றது சீன நதி நாகரிகமாகவும், நைல் நதி அப்படின்றது எகிப்திய நாகரிகமாகவும், அதே மாதிரி சிந்து நதி அப்படின்றது ஹரப்பா நாகரிகமாகவும் இருக்கும். ஹரப்பா நமக்கு சிலபஸ்லயே இருக்கு. அதாவது கிமு 3250 கிமு 2750 வரை அப்படின்ட்டு இப்ப சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000 வருடத்திற்கு முன்பான நாகரிகம். மொகஞ்சதரா, காளிபங்கன், லோத்தல், சூர்போட்டா, குதிரையுடைய தடம் எங்க இருந்தது, எங்க வந்து துறைமுகம் இருந்தது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஹிஸ்டரியில வரப்படும் அதெல்லாம் பார்ப்போம். வாச
வசமுத்திரத்தின் தொல்லியல் தலம் அப்படின்றது காஞ்சிபுரம் மாவட்டம். சரி, மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கு. இப்ப செங்கல்பட்டு, இதுல செங்கல்பட்டு கொடுக்காதனால நம்ம காஞ்சிபுரம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ரோமோடைய ட்ரேட் அப்படின்றது நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது இதுல குறிப்புகள் இருக்கு. பழையாறை தொல்லியல் தலம் தஞ்சாவூர்ல இருக்கு. நீங்க பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா பழையாறை பத்தியும் நீங்க பார்த்திருப்பீங்க. பழையாறை 2வது தலைநகரம் சோழர்களுடையது, ரொம்ப முக்கியமானது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பெருங்கற்கால தாழிகள் அங்க இருந்தது, கருப்பு சிவப்பு பானைகளும் அங்க இருந்தது. நாகாசாமி தமிழிய தொல்லியல் துறையின் முதல் இயக்குனர். எந்த ஆண்டு பத்ம பூஷன் விருதினை பெற்றார்? 2018. அது ஐராவதம் மகாதேவன். அவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், ஐஏஎஸ் ஆஃபீஸர். சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றத அவர் வந்து சொன்னார். அவருக்கும் பத்மஸ்ரீ விருது அவர் 2018 தந்திருப்பாங்க. இது இல்லாமல் ஹிராஸ் பாதிரியாரும் ரொம்ப முக்கியமானவர். நம்ம தமிழக வரலாற்றினை ஆய்வுபூர்வமாக மேற்கொண்டு நம்மளுடைய வரலாறு ரொம்ப கல்ச்சுரலி வெரி ரிச் அப்படின்றத சொன்னது. சிந்து சமவெளி எழுத்துக்கள் பழைய தமிழுடன் தொடர்புடையது, ஐராவதம் மகாதேவன். சரிங்களா, ரொம்ப முக்கியமானவர். இறந்துட்டார் இவரு. உலக செவ்வியல் மொழியின் வரிசையில் தமிழ் அப்படின்ட்டு வாசை குழந்தைசாமி வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஜார்ஜ் எல் ஹட் அப்படின்றவரும் இதுக்கு வந்து முகப்புரை அப்படின்றத எதிர்ப்பாரு. ஸோ தமிழ் செம்மொழி ஆகிறதுக்கு ஜார்ஜ் எல் ஹட் பங்களிப்பு மிக முக்கியமானது. 2004 தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அஸ்கோ பார்பலோ வந்து எ டிராவிடியன் சொல்யூஷன் டு இண்டஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. இவருக்கு 2009 உலக செம்மொழி மாநாட்டில் இவருக்கு வந்து செம்மொழி விருது அப்படின்றத தந்திருப்பாங்க. அஸ்கோ பார்பலோ பின்லாந்து நாட்டை சார்ந்தவர். வேலூர் பாளையம் செப்பேடு நந்திவர்மன் 3 பற்றி குறிப்பிட்டிருக்கும். தோத்து போயிடுவாங்க பல்லவர்கள், இதுக்கப்புறம் முடிஞ்சிடும். மீலி எந்த நிலத்தின் தலைவன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பாலை நிலத்தின் தலைவன். இந்த குறிஞ்சினா எதை சார்ந்தது? மலையும் சார்ந்தது. அவங்களுடைய தொழில் வேட்டை. குறவன் குறத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் முருகன். முல்லை அப்படின்னா காடு. ஆணிரை மாடு மேய்க்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆயர் ஆட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து மாயோன் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத நிலம் அப்படின்றது வயலும் சார்ந்தது. வேளாண்மை தான் மிக முக்கியமான தொழிலாக இருக்கும். உழவர் உலத்தியர் பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரன் எங்களுடைய முதல் கடவுளாக இருப்பார். நெய்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. கடலும் சார்ந்த பகுதியும் மீன் பிடித்தல். பரதன் பரத்தியர் நுளத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருண பகவான் எங்களுடைய கடவுளாக இருப்பார். பாலை அப்படின்றது வறண்ட பகுதி, மணலும் சார்ந்த பகுதி. இவங்க கொள்ளையடித்தல் வீரச் செயல் புரிதல் இதுதான் சொல்லுவாங்க. மறவர் மறத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீளன் மீலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. கொற்றவை இவங்களுடைய கடவுளா இருக்கும். இவங்களுடைய தெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் வந்து பெரும்பொழுது சிறும்பொழுது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் நிறைய கேட்பாங்க. அதே மாதிரி சேர சோழ பாண்டியர்களுடைய அடையாளங்கள் என்ன? பூ வந்து அத்திப்பூ சேரர்களுக்கு, பனம்பூ வந்து சேரர்களுக்கும். அதே மாதிரி சோழர்களுக்கு அத்திப்பூவும் பாண்டியர்களுக்கு வேப்பம்பூவும். வேம்பு தழையாத்த எக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியர்களுடைய பூ வேப்பம்பூ. அதே மாதிரி சேரர்களுக்கு வஞ்சி தலைநகரமாக இருந்தது. வில் அவங்களுடைய முத்திரையில் இருக்கும். சோழர்களுக்கு புலி இருக்கும். உறையூர் புகார் அப்படின்றது அவங்களுடைய தலைநகரமாக இருந்தது. பாண்டியர்களுக்கு மதுரை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய வாழ்வியல் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இயற்கை வரலாற்று நூலை எழுதியவர் பிலினி. சரிங்களா. நேச்சுரல் ஹிஸ்டரி. இலங்கையின் பௌத்த மகாவம்சம் என்ற நூலை எந்த மொழியில் இயற்றப்பட்டது? பாலி மொழியில் இயற்றப்பட்டது. ஓகே. நிறைய பௌத்த மதம் பரவி இருக்கும் ஸ்ரீலங்காவில். ஓகே. பேகன் பாரி நெடிமுடிக்காரி ஆய் அதியமான் நல்லி மல் ஓரி ஆகியோர் இவங்களை வந்து குறுநில அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபான்நாட்டு பறையில இவங்க பற்றி சொல்லியிருப்பாங்க. பாரி பரம்பு மலையை ஆண்டவர். முல்லைக்கு தேர் கொடுத்தவர். காரி திருக்கோயிலூரை ஆண்டவர். ஓரி கொல்லியை ஆண்டவர். மிக சிறந்த வில் வீரராக இருப்பார். நல்லி அப்படின்றவர் தப்புமலை அப்படின்றத தொட்டிமலை அப்படின்றத ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி பேகன் பழனிமலை மயிலுக்கு போர்வை தந்தவர். இவர் தான் இருக்கக்கூடிய நவபாஷான முருகன் சிலையை வடிவமைத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடு விட்டு கூடு பாயும் வித்தையில அவர் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய் பொதிகை மலை அதியமான் தகடூர். சரிங்களா. அதியமான் தான் அவைக்கு நெல்லிக்கனியை தந்தவர். சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட விழாக்கள் அப்படின்ட்டு ஆடிப்பூரம் ஓணம் திருவோணம்
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஓணம், ஆடிப்பூரம் இதெல்லாம் மலையாளிஸ் கொண்டாடுறது திருவோணம். திருவாதிரை தான் நம்ம கொண்டாடியிருப்போம். குறிஞ்சி நிலத்துக்கு நம்ம முருகன் வெறியாடல் இதெல்லாம் நம்ம கொண்டாடுவோம். முல்லைக்கு குன்றக்குரவை, ஆட்சியர் குரவை இதெல்லாம் வந்து பாடி கொண்டாடுவோம். சரிங்களா? மருத நிலத்துக்கு வந்து இந்திர விழா நடக்கும். இரட்டை காப்பீட்டுல இத பத்தி குறிப்பு இருக்கும். 28 நாட்கள் நடக்கும். ஆம், புது மணல் பரப்பி அப்புறம் வந்து புது உடை அணிந்து பெருசாக கொண்டாடுவாங்க. ரொம்ப முக்கியமானது. இது இல்லாமல் நடுக்கல் வழிபாடு, புலிக்குத்தி நடுக்கல் அப்படின்றதெல்லாம் தேனி மாவட்டத்தில் இருக்கும். பத்தினி வழிபாடு அப்படின்ட்டு நம்ம கண்ணகி வழிபாடு முறை, பாவை நோன்பு இருப்பாங்க. அதே மாதிரி போகி, பொங்கல், ஆடிப்பெருக்கு, புதுசாக கல்யாணம் ஆனவங்க இந்த ஆடிப்பெருக்கில் போய் நீராடுவாங்க இல்லைங்களா? பின்வரும் காவியங்களில் எது தமிழர்களின் இசையின் முக்கியத்துவம்? சிலப்பதிகாரம் இது வந்து இசை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் இசை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழோடைய முதல் பொதுமக்கள் காவியம். மற்ற எல்லாமே ஒரு அரசர பாட்டுடை தலைவனாக கொண்டு இயற்றப்பட்டிருக்கும். இது வந்து சமய சார்பற்ற ஒரு காப்பியமாகவும் சொல்லியிருப்பாங்க. இளங்கோவடிகள் எழுந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சிலப்பதிகாரம் புரட்சி காப்பியம் அப்படின்ட்டு மணிமேகலையை சொல்லுவாங்க. பசிப்பினி காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சங்ககால சேர அரசர்களை பற்றி அறிந்து கொள்ள 10 அரசர்களை பற்றி சொல்லுறோம் சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. கபாடபுரம் எந்த பகுதியில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது? பாண்டியர்களுடைய பகுதியில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டு இருக்கும். ஸோ நம்மளுடைய தமிழர்களுடைய தோற்றம் பற்றி நிறைய பேர் வந்து நிறைய கொள்கையை வந்து சொல்லுவாங்க. லெமூரியா காண்ட கொள்கை. குமரிக்கு தெற்கே லெமூரியா அப்படின்னு ஒரு பகுதி இருந்தது. அங்கே குரங்குகள் நிறையா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்லேட்டர் அப்படின்றவர் ஒரு ஆய்வு பண்ணி அந்த இடத்துல ஆட்கள் இருந்தாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. பக்ரோலி ஆறுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கோடல் கொல்ல அப்படின்ட்டு சிலம்புல வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கபாடபுரம் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தது. அதே மாதிரி ஏழு தொங்க நாடு அப்படின்றது சொல்லியிருப்பாரு அடியார்க்கு நல்லார். அதுவும் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பேரை தான் ஏழு தொங்க நாடு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கபாடபுரத்தில் இடைச்சங்கம் அப்படின்றது நடந்திருக்கும். முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இருக்கு இல்லைங்களா? இந்த கபாடபுரத்தோடைய எஞ்சிய பகுதி தான் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க? நீலகண்ட சாஸ்திரி அப்படின்றவர் சொல்லியிருப்பார். நம்மளுடைய சோழர்களுடைய வரலாற்றை எழுதினார் இல்லைங்களா? அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்ட்டு ஐயனாரிதனார் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ஓகே. இல்லை நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒத்தவங்க அப்படின்ட்டு கல்வெட்டு அறிஞர் ஐராவரம் மகாதேவன், அஸ்கோ பார்போலா, ஹீராஸ் பாதிரியார் இவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இறந்தவர்களை புதைப்பாங்க நம்ம ஊரில். ஆனால் ஆரியர்கள் எரிப்பாங்க சரிங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சது சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய முத்திரைகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி விலங்குகளை வழிபட்டுட்டு இருக்கிறோம் நம்ம. பசுபதி, பெண் தெய்வ வழிபாடு, மாடெல்லாம் நம்ம கும்பிட்றோம். இது நமக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை நிறையா இருக்குது. கடல் வணிபம், அவங்க வந்து ஆரியர்கள் கடல் தாண்டி வணிபம் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய மதம் அப்படின்றது அழிக்கப்படும் கடல் தாண்டிட்டா. ஸோ நமக்கு வந்து பெரு திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெளி ஊருக்கும் போய் சம்பாதிப்போம். அதே மாதிரி தான் வந்து சிந்து சமவெளி மக்களும் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் நமக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஸோ இது மாதிரி தமிழர்கள் தோற்றம் பற்றிய கருதுகோள்கள் நிறையா இருக்கும். ஸோ கல்வெட்டு ஆதாரங்கள், அயல்நாட்டு குறிப்புகள் சரிங்களா? அதே மாதிரி வடநாட்டவர்கள் குறிப்புகள், செப்பேடுகள், அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கல்வெட்டு குறிப்புகள் இதெல்லாமே வந்து நம்மளுடைய வரலாறு, கட்டடக்கலை இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வாழ்வியல் முறை, இந்த அன்பின் ஐந்திணைகள், அப்புறம் நம்மளுடைய புறத்திணைகள், நிலம், மக்கள் இது எல்லாமே சேர்ந்தது தான் இதனுடைய யூனிட் 8 முதல் பகுதி. வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒழுங்காக உட்காந்து நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் எடுத்துடலாம். ரொம்ப ஒரு 10 ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்ததாக தான் இருக்கும். கொஞ்சம் புது விஷயங்கள் இருக்கும். 10 பக்கம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா குறைஞ்சது 2 கேள்வியாவது வந்துருங்க. நன்றி.